விடியல் அரசு வந்தா உங்களுக்கு எல்லாம் விடியல் கிடைக்கும் நல்லா பேசுறாரு. எல்லாம் இருட்டுல தான் இருக்கிறோம். எங்க விடியல் எங்களுக்கு கிடைச்சது? ஒருத்த செத்தா கூட அந்த சாவுக்கு செலவு செய்ய கூட வசதி இல்லாத நிலையில் பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அது அரசு நல்லா உணரும். நாங்க முதலமைச்சரை நோக்கி தான் போராட்டத்தை ஆரம்பிச்சோம். எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை, பணி நிரந்தரம் மட்டுமே. 181 நிறைவேற்ற சொல்லி தான் நாங்க தொடர்ந்து போராடின்னு வரோம். எங்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை அதிகாரிகள் நிறைவேற்றணுமா இல்ல அமைச்சரும் முதலமைச்சரும் எங்களுக்கு பதில் சொல்றோம். இத்தனை நாட்களாக இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு ரொம்ப தார்மீக அடிப்படையில் அறவழியில போராடுறோம். ஆனா கண்டும் காணாமல் இந்த இடத்துல ஏதோ பார்வையாளர்கள் மாதிரி எங்களை கடத்தி கொண்டு சென்னையில எல்லா மாவட்டங்களும், தொலைதூர மாவட்டங்களில் கூட இங்க சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் கூட அலைஞ்சு கொண்டு கஷ்டப்படுறோம். முதலமைச்சர் இதை பற்றி இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. விடியல் அரசு வந்தா உங்களுக்கு எல்லாம் விடியல் கிடைக்கும் நல்லா பேசுறாரு. எல்லாம் இருட்டுல தான் இருக்கிறோம். எங்க விடியல் எங்களுக்கு கிடைச்சது? எங்களோடு போராடி ஒரு சகோதரர் இறந்து விட்டார். அவரோட குடும்பம் இன்று அனாதையாக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு அந்த நல்லடக்கம் பண்ணுவதற்கு கூட நாங்க எங்களால முடிஞ்சதை கொண்டு போய் கொடுத்து அந்த நல்லடக்கத்துக்கு உதவணும். அப்போ ஒவ்வொரு பகுதி நேர ஆசிரியருடைய குடும்பம் அப்படிதான் இருக்குது. ஒருத்த செத்தா கூட அந்த சாவுக்கு செலவு செய்ய கூட வசதி இல்லாத நிலையில் பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அது அரசு நல்லா உணரும். திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்காக அரசு பள்ளிகளில் பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று பொய்யான வாக்குறுதிகளை அளித்து அவர்களை ஏமாற்றியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக உங்கள் திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளி வீசி மக்களை இப்படி ஏமாற்றுவது நியாயமா?